தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கண்டிப்பாக இருக்கிறதாக நீங்க உணர்றீங்க? இரண்டு, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வகுப்புவாத அரசியலை தமிழக மக்கள் நிலைநிறுத்தி அதற்கான அக்ரிடேஷனை கொடுப்பாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? வகுப்புவாதம் என்பது அங்க இல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் வகுப்புவாத அரசியல் சும்மா அள்ளி போட்டு டெல்லியில் இருந்துதான் அதிமுக கையாளப்படுகிறதுங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு அதிமுகக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்போ டெல்லியில இருந்துதான் காங்கிரஸ் தான் இயக்குது அதிமுகவை. பிரதமர் அவர்கள் பேச முயற்சித்த போது இவங்க போய் கேரோ பண்றாங்க. கேரோ பண்ணி அவர் சீட்டை முற்றுகையிட்டு முடியும் அவரை தாக்க முயற்சி பண்றாங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். இன்றைய அரசியல் தலைவர் நாம் சந்திக்கவிருப்பது மிக மூத்த பிஜேபியின் உறுப்பினரும் 3 முறை விளவங்கோடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் வழக்காடு மன்றத்தின் வழக்கறிஞருமான திருமதி விஜயதாரணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். மிக முக்கியமாக எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்குது. 2026 தேர்தல் ரொம்ப கூடிய விரைவில் நெருங்கி கொண்டிருக்கும் போது அரசியல் களத்தில் பிஜேபியினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி. அந்த அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைய பெற்றிருக்கு. இப்போ பல்வேறு கட்சிகள் இணைஞ்சது. இப்போ ரீசெண்டாக பிரதமர் அவர்கள் வந்தப்போ நிறைய கட்சிகள் இணைந்து ஒரே மேடையில் கூட்டணி பலத்தை காண்பித்தார்கள். அது ஒரு பெரிய அடுத்த கட்டத்திற்கு அந்த கூட்டணி நகர்ந்து இருக்கிறது. அப்படிதான் பார்க்க வேண்டும். இன்னும் சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மிகவும் வலுவான கூட்டணியா படிப்படியா மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு தேர்தல் களத்தில் அதிமுகவா திமுகவா என்ற இருந்த நிலைதான் தொடருதுங்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இல்லை இந்திய கூட்டணி என்று அங்கே திமுகவில் சொல்லுவாங்க. அப்படி இந்த கூட்டணிகளின் பலம் இன்னைக்கு தேர்தல் களத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுக வர்சஸ் அதிமுகன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்திய கூட்டணி வர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லலாம். இந்த நீங்க சொல்ற இதுலயே ஒரு சில முரண்பாடுகளை இண்டி கூட்டணிங்கிறத தமிழக தேர்தல் களத்துல திமுகவினை பொறுத்தளவுக்கு அது திமுக தலைமையிலான ஒரு மாபெரும் அணியாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எல்லா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் அதைத்தான் முன்னிறுத்துறாங்க. ஆனா அதே ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து நீங்க என்டிஏவினுடைய அலைன்ஸாக தற்பொழுது முன்னிறுத்தப்படக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய கூற்று வேற மாதிரி இருக்குது. ஆனா அதை அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க மறுக்கிறத பாக்குறோம். இது ஒரு விதமான ஒரு சலசலப்பு அந்த கூட்டணிக்குள்ள ஒண்ணும் இல்ல. அப்படி ஒரு சலசலப்பும் இல்ல. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிதான் இங்கேயும் இருக்கு. அங்க இண்டி கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிதான் அங்க இருக்கு. இங்க அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்திய கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி களம் காண்கிறது. இதுல எந்த சலசலப்பும் இல்லை. சொல்ல போனா திமுக கூட்டணியில தான் இண்டி கூட்டணியில தான் காங்கிரஸும் திமுகவும் பெரிய சண்டை போர்க்களத்துல இருக்கிறாங்க. அங்கதான் பெரிய சலசலப்பு இருக்கு. உண்மையாவே சலசலப்பு விரிசல் எல்லாமே அந்த கூட்டணியில தான் இருக்கு. இப்போ காங்கிரஸ் பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. அது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டெல்லியில இருந்து கோபாலபுரத்துக்கு வந்ததெல்லாம் போய் இப்போ கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை டெல்லியில போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க திமுக. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கூட்டணியில சலசலப்பு விரிசல் பிரச்சனை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதையாவது அது தீரும் பிரச்சனையா தீரா பிரச்சனையா வரும் காலம் தான். ஆனா இதே தானே அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை இங்க தமிழகத்தில் வந்திருக்கும் போது சந்திக்காததையும், அவர் டெல்லியில போய் கர்ச்சிப்பை மூடிக்கொண்டு போய் சந்தித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பதி கூட்டணியை முடிவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு டெல்லியில் இருந்துதான் அதிமுக கையாளப்படுகிறதுங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு அதிமுகக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்போ டெல்லியில இருந்துதான் காங்கிரஸ் தான் இயக்குது அதிமுகவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எழுந்திருக்கு இல்லையா? காங்கிரஸ்க்கு நல்லதா கூட பாப்போமே கொஞ்சம். அந்த அளவுல இது இந்த ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்வாதியா அது நல்லா இருக்கணும் அப்படி கூட அதை பார்க்கலாம்.
ஆனா வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் பரஸ்பரம் திரு அமித்ஷா அவர்கள் வந்து நேரா வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வீட்டில் போய் உணவு அருந்தி விட்டு சென்றிருக்கிறார், அதை பார்க்க வேண்டும். அதே நேரம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் அவர் வீட்டில் போய் டெல்லியில சந்திச்சிருக்காரு. இங்க பரஸ்பரம் ஒருவருக்கும் பரஸ்பரம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி ஒரு பிரச்சனை வந்தவனா அவசர அவசரமா போய் சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இயக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்த எட்ஜை வந்து காங்கிரஸ் கொஞ்சம் பெற்று இருக்கு. காரணம் மூன்றாவது ஒரு நபர் களத்துல இறங்குனதுனால காங்கிரஸ்க்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அந்த கூட்டணியில பயங்கரமான ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள், சலசலப்பு, பரபரப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு திமுக கூட்டணியில. அதுதான் ஒற்றைவாதமா நம்ம பார்க்கணும். இங்க வந்து கூட்டணி வலிமை பெற்றுக்கிட்டே வருது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி படிப்படியா வலிமை பெற்றுட்டே வருது. அது எப்படி வலிமை பெற்றதுங்கிறீங்க? 2024 மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், 2016 தேர்தலாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்த 2021 தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அதிமுக இருந்த தேர்தலும் சரி, இல்லாத தேர்தலிலும் சரி, அதிமுக பலவீனம் தானே அடைஞ்சிருக்கிறதுனா டேட்டா சொல்லுது, புள்ளி விவரங்கள் சொல்லுது. டேட்டா அப்படி சொல்லல. இப்ப கூட்டணி வந்து வலிமை பெற்றிருக்குன்னு நான் சொல்ல வரேன். முதலாவது பாஜகவும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக அதிமுக தலைமையில அமைச்சாங்க, போன ஏப்ரல்லே அமைச்சிட்டாங்க. அப்புறம் படிப்படியா ஒவ்வொருத்தரா வந்து இணைந்து இன்னைக்கு கூட்டணியில பல கட்சிகள் இணைந்து இருக்கு. அது மாதிரி ஒரு அடிஷனல் வந்து டிடிவி தினகரன் மட்டும் இல்ல, பிற கட்சிகள் எல்லாமே வந்திருக்காங்க இல்லையா. அவங்க அவளோட அறிவிப்பை இப்பதானே பண்றாங்க, ஒவ்வொருத்தரா பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி ஏற்கனவே கூட பயணிச்சவங்களா இருக்கலாம், நடுவுல பயணம் பண்ணாதவங்களா இருக்கலாம், எல்லாருமே இப்ப ஒருங்கிணைக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ வலிமையான கூட்டணியா அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மாறி வருகிறது என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த அளவில் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமா வலிமை பெற்ற கூட்டணி. அண்ட் திமுகவுடைய ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி சிவியரா இருக்கு. அந்த இடத்துல வந்து திமுகவுடைய மிகப்பெரிய மைனஸா இன்னைக்கு ஃபீல்டுல பார்க்க வேண்டியது பாலியல் வன்கொடுமை, போதை புழக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள். திமுக வந்து மிக மோசமா ஒரு ரேட்டிங் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் இன்னைக்கு வந்து பெண்களும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் திட்டங்கள் எது கொடுத்தாலும் பாதுகாப்பு இல்லைன்னா யார் பெண்கள் மரியாதை கொடுப்பாங்க? நிச்சயமா வந்து அது எல்லாமே ஓட்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுல வந்து இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி சிவியரா இருக்கு. ஊழல் வந்து உச்சத்துல இருக்கு திமுக ஆட்சியில. ஆகையால் இது எல்லாமே திமுகவுடைய மைனஸா தான் இருக்கு. மக்கள் மத்தியில இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு ஏற்பாடை தான் காண்பிக்கிறது. நீங்க மிக முக்கியமாக சொல்லும் போது பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது கடந்த 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலங்கிறது. ஆனா என்சிஆர்பி டேட்டா, மத்திய அரசு வெளியிடக்கூடிய என்சிஆர்பி டேட்டா தெளிவாக ஒரு அறிக்கையை 2023 வரைக்கும் தெளிவாக காண்பிக்கிறது. என்னன்னா, பிஜேபி ரூல்டு உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், 1 லட்சம் பேருக்கு குறைந்தது உத்தரப்பிரதேசில 363 பேர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் ஹரியானால 424 பேர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் விஎன்எஸ் ஆக்ட்ல ஆஸ் எ லேர்னட் அட்வொகேட் உங்களுக்கு இந்த தரவுகள் கண்டிப்பாக கையில வந்திருக்கும். என்சிஆர்பி டேட்டா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு 263 அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில் இருக்கும்போது, ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உச்ச வரம்புல முதல் 2 இடங்களை பிஜேபி பிடிக்கும் போது 7வது 8வது இடத்தில் படிப்படியாக கம்மியாகிட்டு வரக்கூடிய ஒரு மாநிலத்தை எடுத்து எப்படி நீங்க அதை ஈக்குவேட் பண்ண முடியும்? இந்த தமிழ்நாடு மாநிலத்துல இவ்வளவு பாலியல் வன்கொடுமை இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 55% என்சிஆர்பி டேட்டா படி 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுவர்கள் தாக்கப்படுவது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது தமிழ்நாட்டில் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க அதை தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட இன்க்ரீஸ் இந்திய வரலாற்றுல, தமிழ்நாட்டின் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு கிரிமினல் ஹிஸ்டரி வந்து இந்த அளவுக்கு உருவாயிருக்குன்னா சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. அதே மாதிரி போதை புழக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களா சிறுமிகளா இருக்கட்டும் உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த ரேட் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே என்சிஆர்பி, எஸ்சிஆர்பி 2 டேட்டாவையும் நான் சொல்றேன். இவ்வளவு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து இங்க உள்ள போதை பழக்கம், கட்டுக்கடங்காத போதை பழக்கம், அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு. அதை தான் நாங்கள் குற்றம் சொல்றேன் நான். அந்த அளவுல நீங்க யூபிஏ, மகாராஷ்டிராவை, மத்திய பிரதேச இதெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல எப்படி குறைக்க முடியும்னு பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு கூடி போயிருக்கிறது இப்பதான் வரலாற்றிலேயே முதல் முறை இந்த அளவுக்கு கூடியிருக்கு திமுக ஆட்சியில.
அதை குறைக்கிறதுக்கு என்ன திட்டம் இந்த திமுக ஆட்சி வைத்திருக்கிறது, என்ன சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறது, இந்த புழக்கத்தை எப்படி போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறது, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தீர்வு, என்ன திட்டத்தை திமுக ஆட்சி வைத்திருக்கிறது, இந்த 5 ஆண்டு காலம் என்ன வைத்திருந்தது, கட்டுக்கடங்காத இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே போதை பழக்கம். அந்த பழக்கத்துக்கு இவங்க என்ன ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு கூடி இருக்கு. ஆகையால என்சிஆர்பி டேட்டா, எஸ்சிஆர்பி டேட்டா எல்லாமே தமிழ்நாடின் திமுக ஆட்சிக்கு எதிராக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒற்றை வார்த்தை. அது பிஜேபியினுடைய ஒரு மூத்த உறுப்பினரா உங்களுடைய வாதமாக வைத்துக் கொண்டிருக்கலாம்னா கூட என்சிஆர்பி டேட்டா பிஜேபி உறுப்பினர் மட்டும் கிடையாது, தனிப்பட்ட முறையிலேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் என்ற முறையில் நம்ம அதையும் கவனிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படுறது, கவலைப்படுறது, தங்களுடைய குழந்தைகளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புறச்ச ஏற்படுற சங்கடங்கள், இது எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்துறத பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இந்த கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாயிருக்கு. அதனால இந்த அரசு இதற்கென்று கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த 5 வருஷம் தான் ரொம்ப சிவியரா இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு தரவுகள், நான் திருப்பியும் தரவுகள் படியே வர்றேன். குஜராத்தில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு அபீனுடைய கொள்முதல்கள், கொக்கைனோட கொள்முதல்கள் அதிகப்படியாக கைப்பற்றப்பட்டது குஜராத்தினுடைய ஒரு தனியார் போர்ட்ல. அந்த போர்ட் யாரோடதுன்னு நான் உங்களுக்கு விலாவரியா சொல்ல வேண்டிய இது இல்லை. ஆனால் கிடைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அந்த கொக்கையினுடைய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பல்வேறு மாநிலங்களுக்கு பிரித்து செல்லப்பட்டதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளவும் வந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. ஆனால் அப்போ அந்த நப்லே கியூர் பண்ண வேண்டியது அந்த ஆட்சி காலம், அந்த இடத்துல பிடிபட்டது குஜராத்ல யாருடைய ஆட்சி காலம்? குஜராத்ல பிடிபட்டதே தமிழ்நாடுடைய திமுகவுடைய ஒரு அங்கமாக அதோடைய நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக், அவருடைய திமுகவோட நிர்வாகி, அவர் தான் கிங்பின், அவர் தான் குஜராத்ல இருந்து இது இயக்கம். அவர் மேல எந்த தகவல் இல்லன்னு கோர்ட்டே அவரை ரிலீஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் இல்ல, உண்மை கிடையாது. அப்பீல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது முடிகிற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் நடக்கும். அந்த அளவுல ஜாஃபர் சாதிக்ங்கிற கிங்பின் தான் இதை மொத்தமாவே குஜராத் போர்ட்ல இருந்து இயக்கி இருக்காரு. குஜராத் மாநிலம்ங்கிறதுனால அவரை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. பாஜக ஆள்ற மாநிலத்தை கையும் களவுமாக ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு திமுகவோட நிர்வாகின்ட்டு நிரூபிச்சுட்டாங்க. அந்த அளவுல இன்னைக்கு அந்த கிங்பின் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கட்சியுடைய ஒரு நிர்வாகி அப்படின்னு அவர் தான் போதைப் பொருள் கடத்தல இந்தியா முழுக்க உலகமெங்கும் சப்ளையர் அவர் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படி இந்த வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது போதைப் பொருள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? தமிழ்நாட்டுல இருந்தா, தமிழ்நாடு நபர் தான் கிங்பின், அவர் தான் ஆப்ரேட் பண்றாரு. குஜராத் மாநிலம்ங்கிறதுனால பிஜேபி ஆடுற மாநிலங்கிறதுனால கவனமாக கண்ணும் கருத்துமாக இருந்து அதை கேப்சர் பண்ணி பிடிச்சி அவங்கள உடனடியாக நார்கோட்டிக்ஸ் அவங்கள புக் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறது தான் நம்ம பெருமையா பார்க்கணும். குஜராத் மாநிலத்துக்கு அந்த பெருமை சாரும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதை நீதிமன்றங்கள் உறுதி செய்து அவர் மேல எந்த பிரைம ஃபேசி எவிடன்ஸும் இல்லைங்கிறத விடுதலையான ஒரு நபரை, அதுவும் ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கையாக ஒரு சித்தாந்தமாக நீங்க நிலைநிறுத்த முற்படுவதை as a learned advocate இதை எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம்? போயிட்டு இருக்கு. அப்போ until proven guilty reason ஆமா, NCB-யோட அப்பீல்ஸ் போயிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் until proven guilty அவருக்கு ரிலீஃபே கிடையாது. அவர் தான் கடத்தினாருன்னு எல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த அளவுல அவங்க கேஸை நிரூபிக்க NCB டெஃபினட்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சித்தரிப்பது கரெக்டா இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகி தானே ஜாஃபர் சாதிக், வெளியால் கிடையாது. நீங்க 2-3 பேர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா அவங்கள திமுக சார்பாக நீங்க நிலைநிறுத்த முற்படுவது அவங்களோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன். அவர் திமுகவுடைய போஸ்ட்ல ஓவர்சீஸோட தலைவராகவே இருந்திருக்காரு. அப்போ ஆருத்ரா கோல்டு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய, ஏன்னா நீங்க கிரைமையும் ஒரு பார்ட்டி அஃபிலியேஷனையும் பார்ட்டியில போஸ்ட் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்புறம் போஸ்ட் விட்டு அவரை நீக்குறாங்க, அந்த போஸ்ட் விட்டு நீக்கிடுறாங்க. திமுக நீக்குது. அவங்க போஸ்ட்ல இருந்தவர் இல்லையா, அதை தானே நம்ம சொல்றோம். போஸ்ட்ல இல்ல நீங்க சொல்ற இதே கூற்றை நான் எடுத்துக்கிறேன், ஆஸ் ஜேர்னலிஸ்டா நான் எடுத்துக்கிறேங்கிற பார்வையில் எடுத்தா கூட, அப்போ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு கற்பழிப்பு வழக்குல, பல்வேறு பாலியல் குற்றங்கள்ல, போக்சோ ஆக்ட் முதற்கொண்டு பல்வேறு இடங்கள் தமிழ்நாட்டுல உள்ளுக்கு இணையிற குற்றவாளிகளாக இருக்கிற பட்டியல் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி அதை என்டோஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி கிடையாது. அந்த ஒரு வழக்கையும் தனித்தனி, இப்ப ஜாஃபர் சாதிக் வழக்க தனித்தனியா பாக்குறோம். எக்ஸாக்ட்லி, ஜாஃபர் சாதிக் வழக்க தனியா பாக்குறேன். அப்ப குற்றவாளிகளையும்
என்சிபி ப்ரூவ் பண்ணும் பட்சத்துல அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படும். அது மாதிரி ஒரு வழக்கையும் தனித்தனியா பார்க்கலாம். அது யாரா இருந்தா என்ன, எந்த கட்சியா இருந்தா என்ன, திமுக நிர்வாகிங்கிறதுனால தான் கட்சி பதவியில இருந்து நீக்குறாங்க. கட்சியில இருக்க போய் தானே நீக்கணும். பண்ண மாட்டேங்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கட்சியில இல்லாதவங்களே சும்மாவே பாரதிய ஜனதா கட்சின்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உண்மை கிடையாது இல்லையா? கட்சியில இருக்கிறவங்கள தானே நீக்க முடியும். கட்சியில இல்லாத ஆள் மேல குற்றங்கள் சொல்லும் பொழுது நாம இல்லாத ஆளை எப்படி நீக்க முடியும்? ஜாஃபர் சாதிக் ஓவர்சீஸ் தலைவரா இருந்தார் திமுகல. அதனால அவரை போஸ்ட நீக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு திமுகக்கு. இந்த தவறு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சவொன்னு நீக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆனா அதே மாதிரி கட்சியில பாஜக கட்சியில இல்லாதவங்களே கிரைம்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக இருக்காங்கன்னு சொன்னா தப்பு இல்லையா? அப்ப அவர் கட்சியில இருந்தா தானே நீக்க முடியும். கட்சியில அறிவிக்கப்பட்ட போஸ்ட்ல இருக்கணும், இருந்தா தான் நீக்க முடியும். ஓகே, ஃபேர் எனஃப். ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் 2021 வரைக்கும் 2011, 2016, 2021 விளவங்கோடினுடைய சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர். ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு பயணம். தொடர்ச்சியாக அந்த மக்களினோட ட்ரஸ்ட் உங்க மேல இம்போஸ் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஒரு பார்ட்டியில இருந்து மூவ் பண்றீங்க. எலெக்ஷனை ஒட்டி 2024 மாமன்ற பேரவை தேர்தல், நம்மளோட லோக்சபா தேர்தலை முன்னிட்டு நீங்க வந்த நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியில நிறைவேறுகிறதா பார்க்கலாமா? இல்ல, அதாவது இப்ப எனக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் 23 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய பிறகுதான் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் காங்கிரஸ்ல கொடுத்தாங்க. 23 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அப்படி 21 வரைக்கும் 3 தடவை ஜெயிச்சிருக்கேன் காங்கிரஸ்ல. தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்கள மீண்டும் களம் காண வைப்பதோ, இல்ல பாராளுமன்றத்துக்கு அங்கீகாரப்படுத்துவதோ, இல்ல சட்டமன்ற கட்சி தலைவர் 2 முறை ஜெயிக்கிறேன் அப்ப அதுக்கு அங்கீகாரப்படுத்துவதோ, அது எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒத்தப்படியில நின்ன காங்கிரஸ்ல நான் அதுக்கப்புறம் மக்கள் பணியாற்றுவதற்கோ அரசியல் பணியாற்றுவதற்கோ வாய்ப்பே இல்லாம கதவுகள் மூடப்பட்ட சூழ்நிலை, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு காங்கிரஸ்ல. அங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாஜகவை பொறுத்தவரை அதே ஒரு தேசிய கட்சிங்கிறதுனால நான் ஒரு முடிவெடுத்து நகர்ந்து செல்கிறேன். அதே பாஜகல இப்ப நான் இன்னும் இணைந்து 23 மாசங்கள் இன்னும் ஆகலை. அதனால 23 ஆண்டுகள் காத்திருந்தேன்னா 23 மாதங்கள் காத்திருக்க முடியாது. என்னை அடுத்த கட்டத்திற்கு மாநில அளவில் ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ பொறுப்பாளரெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு நான் சில பணிகள் எஸ்ஐஆர் ஒர்க்கு இது எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. மீடியா ஒர்க்கு இது எல்லாமே என்னை பணிகளில் ஈடுபடுத்தி என்னுடைய பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ உரிய அங்கீகாரம் என்பது படிப்படியாக அங்கீகரிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் களமும் நெருங்கிடுச்சு. இப்போ தேர்தலையும் என்னுடைய பணிகள் என்னவா இருக்குங்கிறத கட்சி என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் முடிவெடுப்பேன். ஏன்னா திரு செல்வ பெருந்தகை பதவியேற்ற காலத்துல கரெக்டா நீங்க அப்ப வெளியில வரீங்க. 2024 தேர்தலில் உங்களுக்காக சட்டப்பேரவையினுடைய தலைவராக உங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட வேண்டும். அது மறுக்கப்படுகிறது. அதை ஒட்டி நீங்க வெளியில வரீங்க. ஆனால் அட்லீஸ்ட் உங்களை 2024 லோக்சபா தேர்தலில் கூட அதற்கான சீட்டையும் கொடுக்கவில்லை. அதே சமயம் நீங்க கடந்த 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில உங்களுக்கு மிக முக்கியமான பதவிகள், உங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் கூட இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்படும் போது நீங்கள் அவ்வளவு பெரிய ஒரு பேர் இயக்கத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ரெகனைசேஷன் இன்னும் உங்களுக்கு தமிழக அரசியலையும் தேசிய அரசியலையும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இதை அது விமர்சனமா தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அங்கீகாரப்படுத்தி என்னை பணிகளில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இனிமே அங்கீகாரம் என்பது நிச்சயமா அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பொறுமையா இருக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியும். தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கண்டிப்பாக இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? ஏன்னா தமிழக அரசியல் களம் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு தூரத்துல இருந்தே தான் வைத்திருக்குது. ஏன்னா அது வகுக்கக்கூடிய ஒரு வகுப்புவாத அரசியலை எதிர்த்து காங்கிரஸில் இருக்கும்போது அதே 23 ஆண்டுகள்ல மூர்க்கத்தனமாக போராடிய ஒரு பெண் ஆளுமையாக நீங்களும் அறியப்பட்டவர். அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் ஷிஃப்டை எப்படி வித்தின் ஒரு 2 வருஷத்துல ஏற்க முடியுது? நம்பர் 1. 2, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வகுப்புவாத அரசியலை தமிழக மக்கள் நிலைநிறுத்தி அதற்கான அக்ரிடேஷனை கொடுப்பாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அது வகுப்புவாத அரசியலே இல்லைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு. அதனாலதான் என்னோட ஷிஃப்டே 23 வருஷம் கழிச்சு. ஆமா, 23 வருஷம் அது வகுப்புவாத அரசியல்னு நாம நினைச்சு தவறுங்கிறத பாஜக நிரூபிச்சிருச்சு. அந்த அளவுல எப்படி ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு எல்லா தளத்திலையும் ஈக்குவலா இருக்காங்க. அது உள்ள போன பிறகுதான் எனக்கே அதோடைய புரிதலே இருக்கு. அந்த அளவுல எல்லாருக்குமான இடம் அங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடு. எல்லாருக்குமான இடம்னா எப்படி சொல்றீங்க? அனைத்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்குமான ஒரு தளம் என்பது பாஜக ஒரு தேசிய கட்சி. தேசிய நலனின் அக்கறை கொண்டவர்கள், தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நிலைநிறுத்தக்கூடிய இடத்துல இருந்ததுனாலதான் நான் பாஜகவை சூஸ் பண்ணேன். அந்த இடத்துல
அது மாதிரி ஒரு தளத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நேரா பார்க்குறேன். அதனால தான் எனக்கு அது வந்து சரியாப்படுது. அதனால என்னை பொறுத்தவரை அப்படி வகுப்புவாதம் என்பது அங்கே இல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் வகுப்புவாத அரசியல் சும்மா அள்ளி போட்டு பேசணுங்கிறதுக்காக திமுக வந்து தன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணணும், தன்னுடைய நிலைப்பாடு இங்கே நிலை நிற்கணும்னா வகுப்புவாத அரசியல்னு பாஜகவை சொல்லணும், ஹிந்தி திணிப்புன்னு கத்தணும் மத்திய அரசை எதிர்த்து, இதை நீட்டு, அத மாதிரி காவிரி இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்ப காவிரி வரவே வராது. ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி புரியறதுனால இங்க வாயே திறக்க மாட்டேங்குது திமுக காவிரி இஷ்யூல. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அடைமொழியா வச்சுக்கிட்டு அடையாளமா வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணி தாங்க குடும்ப ஆட்சி வந்துடணும். அதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் டபா முன்னேற்ற கழகம் பண்ற வேலை இது. அது ஒண்ணுதான் இங்க தமிழ்நாட்டில். அதனாலதான் வகுப்புவாத அரசியல் இந்தியா முழுக்க அந்த வகுப்புவாத அரசியல்லாம் ஒன்றும் எடுபடல. மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. 20 மாநிலத்துல பிஜேபி இருக்கு இன்னைக்கு. அப்படி இந்தியா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 3வது தடவை பிரதமர் மோடியோடைய ஆட்சி பாஜக ஆட்சி இன்னைக்கு நிலவில் இருந்துகிட்டு இருக்கு. வகுப்புவாத அரசியல்னு இந்தியா முழுக்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் வேற புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறத இவங்க திமுக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு துரோக அரசியலின் அடிப்படை. மக்களை ஏமாற்ற ஒரு தன்மை திமுகவிடம் இருந்து கொண்டிருக்குது. அதனால வரக்கூடிய ஒரு விளைவு தான் தமிழ்நாட்டில் இந்த எஃபெக்டை தவிர அப்படி ஒரு வகுப்புவாத அரசியலே பாஜகவிடம் கிடையவே கிடையாது. ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். மக்களாகிய நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நீங்க சொன்ன 4 முக்கியமான நிகழ்வுகளுமே வந்து தமிழகத்தினுடைய நாடி துடிப்பு. நீட் பல மாணவர்களை திமுகவுடைய நாடி துடிப்பு. நான் ஓகே சொல்லுங்க. அது தமிழகம்லாம் இல்ல, திமுகவுடைய நாடி துடிப்பு. நீட்டை பொறுத்தவரை நான் சொல்லிக்கிறேன். நீட் வந்து தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்களை கொன்று குவித்திருக்கிறது. நம்பர் 1. 2, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு 100 கணக்கான உயிர் பலிகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கு 2 லாங்குவேஜ் பாலிசியில எஃபெக்டிவா கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் அதை காமிக்குது. நம்பர் 2. 3வதாக நீங்க சொல்லக்கூடிய காவேரிங்கிறது உயிர் நாடி துடிப்பு. தஞ்சாவூர் போன்ற ரைஸ் பவுலாக கருதப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இப்ப ஏற்பட்ட தமிழகத்தினுடைய தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய இவ்வளவு திட்டங்களை தீட்டக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக உங்களை கருத்து சொல்லணும்னு விருப்பப்படல. ஆனால் தமிழக மக்களுக்கு ஒரு நேர் எதிராக நிற்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை வகுப்புவாத அரசியல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்புல எந்த விதமான சிறுபான்மையினரோ எந்த விதமான கிறிஸ்டியன்ஸோ மீனவர் சமுதாயத்தில் யாருமே இல்லைங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. சையத் இப்ராஹிம் யாரு? இஸ்லாமியர் தான். அவர் பாஜகல தான் இருக்காரு. ஆமா, அவர் பாஜக. அது என்ன வகுப்புவாத அரசியல் நீங்க பண்ற வகுப்புவாத அரசியல்? அது எப்படி அது இல்ல கேக்குற? அவரு 5 முறை தொழுறாரு, மசூதிக்கு போறாரு, இறைவனை கும்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு. அவரை மட்டும் நீங்க இஸ்லாமியரா ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. சொந்த ஊர்ல ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சொந்த ஊர்ல ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா இது திமுக பண்ணக்கூடிய சதி செயல். அது வேண்டுமென்றே திட்டமிட்டு பண்ணக்கூடிய வகுப்புவாத அரசியல். அவங்கதான் வகுப்புவாத அரசியல் பண்ணாங்க. திமுக தான் வகுப்புவாத அரசியல் பண்ணுது. ஒரே ஒரு எம்பி இஸ்லாமிய எம்பி எம்எல்ஏ எல்லாம் நான் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல பொறுப்புல ஜான்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, சையத் இப்ராஹிம் இருக்கிறாரு, எவ்வளவு பேர், எனக்கு பீட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜான் பீட்டர், எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்ச ரபு மனோகர் அவர்கள், அது மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பொறுப்புல சிறுபான்மை பாஜகவுடைய சிறுபான்மை அணின்னே ஒரு அணியே இருக்கு. அந்த அணியும் பெரிய அளவுல களத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது வகுப்புவாத அரசியல் யார் வகுப்புவாத அரசியல் பண்றா? திமுக பண்ணுது வகுப்புவாத அரசியல். அதே மாதிரி திமுக சார்ந்த கட்சிகள் பண்றாங்க வகுப்புவாத அரசியல். வெறும் அவங்க சுயநலம், அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும், அதுல எடுத்துட்டு போனா 35% காசை. இது மட்டும்தான் திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த ஊழல் காசுல குடிக்கணும். அதனால வரக்கூடிய அந்த ஆட்சி தேவை. அந்த ஆட்சி பணம் சம்பாதிக்க வசதியா இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஆட்சி அவசியமான ஆட்சி என்பதால வகுப்புவாத அரசியல் ஆயிடும். மற்றவங்களாம் வகுப்புவாதம் ஆயிடுவாங்க, இவங்க மட்டும் நல்லவங்களாயிருவாங்க. அது எப்படி? அது எப்படி? அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இந்தியா முழுக்க வகுப்புவாதம் இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் வகுப்புவாதம் ஆயிடுதா? இது என்ன கேலி கூத்தா இருக்கு? இதெல்லாம் தவறான ஒன்று. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சியா பாஜக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும். இன்னைக்கு எந்த இஸ்லாமியருக்கு என்ன தவறு நடந்திருக்கு, எந்த கிறிஸ்தவருக்கு என்ன தவறு நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? இல்ல ஏதாவது அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்திருக்கா? முத்தலாக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது இஸ்லாமிய பெண்களுக்கு நல்ல விஷயம்.
அந்த விஷயம் வந்து இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமிய பெண்கள் எல்லோருமே பாஜகவுக்கு ஓட்டு போடணும், சொல்ல போனா அதிமுகவுக்கு ஓட்டு போடணும். இதுக்காகவே அத்தனை இஸ்லாமிய பெண்களும் ஓட்டு போடணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இது அவங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சட்டம் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்திருக்கு. ஷாபானு கேஸ்ல இருந்து எல்லா வழக்குகளும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு வழக்குகள் எல்லாமே இஸ்லாமிய பெண்களுக்கான விடுதலையை பெற்று தந்திருக்கு. இன்னைக்கு அதை நம்ம பெருமையா நினைக்கணும். அந்த அளவுல இஸ்லாமியர்களும் நான் பாஜகவை சப்போர்ட் பண்ணா அதிமுகவை சப்போர்ட் பண்ணணும். இதுதான் ஒரே நிலைப்பாடா இருக்கணும். இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த திருட்டு அரசியலுக்குள்ள போய் ஊழலுக்கு துணை போய் ஒரு குடும்பமே சம்பாதிக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது. அதிமுகவுக்கு பாஜக மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வாக்களிக்கிறதுக்கு நிச்சயமா இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் நிச்சயமா முன் வருவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நான் தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறேன். 12 ஆண்டுகளமாக பாரதிய ஜனதா கட்சி, நீங்க சொல்ற மாதிரி 3 முறைகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறீங்க. ஆனால் 400 பார் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மூலியமாக திரு மோடி அவர்கள் 3வது முறை பதவிக்கு வர்றதுக்குரிய எத்தனித்தார். ஆனால் தொடர்ச்சியாக 400 இடங்களுக்கு மிகாமல் வின் பண்ணுவன்னு சொன்ன இடத்துல இன்றைக்கு 240 தொகுதிகளாக சுருங்கி ஒரு மைனாரிட்டியினுடைய அரசாங்கமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ தெர் இஸ் நத்திங், ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தம்பிங் மெஜாரிட்டியா இந்த ஆட்சி அமையுதான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அப்படிங்கிறதான நிதர்சனமான உண்மை. அது எல்லாம் தாண்டி 12 ஆண்டுகளமாக சிபிஐ, ஐடி, இடி போன்ற பல்வேறு துறைகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மாநிலங்கள்ல பல்வேறு ஏவல் துறையாக செயல்படுதுங்கிறது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற அதே திமுக மேல எத்தனிச்சு அதை ஏவி விட்டிருந்தாலும் நீங்கள் இந்நேரம் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபித்திருந்தீர்கள் என்றால் நேரடியாக ஒரு கேக் வாக் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா தமிழ்நாட்டுல உங்களுடைய வருகை? அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க, இடியை பயன்படுத்துறாங்க, சிபிஐ பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த அளவுல ஊழலே நடக்கலையா? இன்னைக்கு இடி வந்து 3 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு மேல 3 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. அப்போ இப்போ போலீஸ் துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? அப்போ இந்த ஊழலுக்கு துணை போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அந்த அளவுல வந்து எந்த வகையிலையும் சட்டத்தை மீறி இடிஐ, சிபிஐயோ யாருமே சட்டத்தை மீறி எதுவுமே செய்யறது இல்லைங்கிறத இந்த ஒரு உதாரணமே சாட்சி. அந்த அளவுல வந்து இன்னைக்கு சிபிஐ தன்னுடைய பணிகள் கோர்ட் என்ன ரெஃபர் பண்றாங்களோ அந்த வழக்குகள் என்ன போதோ அந்த வழக்குகளை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது. அப்படி சிபிஐ, இடி இவங்க எல்லாரும் உண்மையாவே இவங்க மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஒண்ணுமே செய்யல. நிறைய தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு நடவடிக்கையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஊழல்களுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் சார்ஜ் ஷீட் போட சொல்லி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு காவல்துறை எதுவுமே செய்யாம உறங்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவுல வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறை, ஏவல் துறை, இந்த சிபிஐ துறை, இடி துறை இது எல்லாத்தையும் பயன்படுத்தினது காங்கிரஸ் தான். மாடியில இடியை விட்டு ரெய்டு விட்டுட்டு கீழே உட்காந்து கூட்டணி பேசுனது தான் காங்கிரஸும் திமுகவும். இது நாம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அப்ப நடந்த கதை, இப்ப கிடையாது. நீங்க மறந்துட்டு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஐடி, இடி டிபார்ட்மெண்ட்டுடைய ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா 100.9% மாத்திரம்தான் அதோடைய எண்ட் ரிசல்ட்டே காணப்படுகிறது. அதிகப்படியாக 99.9% இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக்காக உருவாக்கப்பட்ட கேஸ். அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி, எம்எல்ஏ ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ இதை எப்படி நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? தவறு இருந்தா யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கலாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. யாருமே எந்த தவறும் பண்ணவில்லை. அதாவது தவறு இருந்தா சுட்டி காமிங்க, அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்களே போய் கோர்ட்ல போட்டு பிரதம மந்திரி மேலேயே தவறு இருக்குன்னு சொல்றாங்களே. பிஎம் கேர் ஃபண்ட் என்னாச்சு, இது என்னாச்சுன்னு தொடர்ச்சியாக என்னாச்சுன்னு ஏன் கேக்குறீங்க? போய் சிபிஐ ஒரு மனுவை கொடுங்க, அதுக்கப்புறம் அதை என்கொயரி பண்ண சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க நிரூபிச்சு, அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கட்டும், எஃப்ஐஆர் போட்டோம். இதெல்லாம் போட முடிஞ்சா பண்ணுங்களேன். முடியாதுல்ல, இது வரைக்கும் பண்ணலையே. சும்மா வாயில அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, பெதற்றிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர உங்களால எதுவுமே போய் கான்கிரீட்டா எதுவுமே செய்ய முடிஞ்சா? பண்ணணும்னா பண்ணலாம். நான் வழக்கறிஞர் முறை எனக்கு நல்லா தெரியும். ஒரு கேஸ் இப்ப நேரு மேல கேஸ் வந்து ப்ராப்பரா இடி வந்து டிஜிபிக்கு பெட்டிஷன் கொடுக்கணும், அந்த ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இப்ப டிஜிபி தான் அதை எஃப்ஐஆர் ஆக்கணும், அதை ஆக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலதான் தப்பு நடக்குது. ஆனா இது மாதிரி பிரதமர் மேல குற்றச்சாட்டு, வேற யாராவது அமைச்சர் மேல குற்றச்சாட்டு, ஏதாவது எம்பி மேல குற்றச்சாட்டு, பாஜக எம்பி மேல அப்படிலாம் இருந்தா அது இந்நேரம் உண்மையான குற்றச்சாட்டுகளா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த துறை ரீதியா வந்து பெட்டிஷனை கொடுத்துட்டு அது மேல நடவடிக்கை என்ன சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அதை நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். இதெல்லாம் சாத்தியம்தான் இந்த நாட்டுல.
அப்ப இது எதுக்குமே முன்னெடுக்காத எதிர்க்கட்சிகள் சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு உளறிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுல ஒண்ணுமே உண்மை கிடையாது. அதனாலதான் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. அப்பப்ப எலெக்ஷன் வரும்போது மட்டும் எதையாவது ஒரு அடைமொழியா அவுத்து விட்டு போவாங்க. இதுதான், வேற எதுவுமே இதுல உண்மை கிடையாது. இது எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் பாராளுமன்றத்திற்கு வாருங்கள் திரு பிரதமர் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா கூட பெண் எம்பிக்களை வைத்து அடிக்க வர்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஆமா, ஜனதா இது கட்சி. மாண்பற்ற முறையில் நடந்திருக்கு. நேற்றைய தினம் ஏன் வரமாட்டேங்கிறார் பிரதமர்? ஏன் பிரதமர் மக்களவையில வந்து அவர் பதிலுரை ராகுல் காந்தி அவர்களை பதிலே சொல்ல முடியாம அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது ரெண்டாம் பட்சம். ஒரு எல்ஓபி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இல்லையே, கேட்கவே கூடாதுங்கிறது என்ன விதமான ஒரு அறம்? ராகுல் காந்தி பேசவே இல்ல. பிரதமர் அவர்கள் பேச முயற்சித்த போது இவங்க போய் கேரோ பண்றாங்க. கேரோ பண்ணி அவர் சீட்டை முற்றுகிட்டு முடியும் அவரை தாக்க முயற்சி பண்றாங்க. அவரை தாக்க முயற்சி பண்ணி, ஏன்னா பார்லிமெண்ட் கார்டனுக்குள்ள எஸ்பிஜியோ பிரதமருடைய செக்யூரிட்டி இவங்க யாருமே உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்டோட மாண்பை எல்லா எம்பிஸும் அந்த எல்லாம் காப்பாத்துவாங்கங்கிற, எதிர்கட்சிகள் காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தான் பிரதமரும் பாதுகாப்பை உள்ள வச்சுக்கிறது இல்லை. ஆனா இவங்க பாதுகாப்பை மீறி அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே போய் அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணது ரொம்ப ஒரு மாண்பற்ற ஒரு செயல், தரக்குறைவான ஒரு செயல். எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு, ஏதோ இந்த உலக நாடுகள்ல இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி பெண்களையும் குழந்தைகளையும் முன்னாடி விட்டு கேடயமா பயன்படுத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கேவலமான மட்டமான வேலையில எதிர்கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது மட்டும் கிடையாது, தண்டனைக்குரியதும் கூட. 2026 உங்களை ஒரு வெற்றி வேட்பாளராக திருப்பியும் அதே சட்டமன்றத்திற்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.